பாருங்க அடுப்பில் வந்து 1 part இது ஆக்சுவலி ஒரே இதில் போட்டு 2 விசில் விட்டுட்டு எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியாக 15 minutesல சூப்பராக பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டுருக்கேன். குக்கரில் வந்து இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க நான் வந்து அடுப்பில் குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பாருங்க நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு இதாக எடுத்து நான் வந்து பீர்க்கங்காய் வந்து தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒன்று போட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்டும் பண்ணலாம், வெங்காயம் தக்காளி இல்லாமையும் பண்ணலாம். நீங்கள் வெறும் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பௌர்ணமிங்கிறதுனால அதெல்லாம் எதுவும் போடலை, வெறுமனை தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து பாசி பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்காமையும் போட்டுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. ஆனால் நான் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் இன்னும் சாம்பார் பொடி திரிக்கலை, அதனால் வந்து நான் எல்லாம் தனித்தனியாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரத்துக்கு மிளகா பொடி, கொஞ்சம் ஒரு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் இது கொரியண்டர் பவுடர், அப்புறம் வந்து ஜீரகம் கியூமின் பவுடர் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விடணும். இருங்கோ வரேன் ஒரு நிமிஷம். இதில் வந்து கொஞ்சோண்டுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம்தான், இவ்வளோதான், சும்மா கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கோசரம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கோசரம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. இதுக்கு வேணுங்கிற பெருங்காயமும் போட்டுட்டேன். இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு. கடுகு உளுத்தம் தாளித்து கொட்டியாச்சு, பாசி பருப்பு போட்டாச்சு, அப்புறம் வந்து உப்பு போட்டாச்சு, காரத்துக்கு எல்லாம் போட்டாச்சு. சாம்பார் பொடி இருந்தால் பெட்டர், சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனோ என்னவோ நம்மளோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டேன்னா முடிஞ்சுது. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து 2 விசில் வரட்டும். குக்கரை வச்சு மூடிடலாம். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்து நல்லா மசிஞ்சு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம அதுக்கப்புறம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு மாத்திரம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டாக்கா முடிஞ்சுது. ஈஸியான பீர்க்கங்காய் மசியல் ரெடி ஆகிடும். ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு நான் ரெசிபி காட்டுறேன், பார்க்கலாம். பாருங்கோ நல்லா விசில் விட்டு 2 விசில் விட்டு எடுத்ததில் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது. இந்த மிளகாவை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துட்டு மற்றது அப்படியே நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணால் போதும். பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஒன்றா சேர்ந்துன்றோம். இப்படி மசிக்கிறதுனால தான் இதுக்கு பேர் மசியல் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ வந்து உப்பு மாத்திரம் இருக்கான்றதை மாத்திரம் செக் பண்ணிட்டுருங்கோ. பாருங்கோ நல்லா மசிச்சாச்சு. வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லியை போட்டுட்டு இது பண்ணிட்டாக்கா நம்மளோட பீர்க்கங்காய் துவையல் ரெடி. நம்மளோட பீர்க்கங்காய் மசியல் ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்களும் ஆற்றுல செஞ்சு பாருங்கோ. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கோ. தேங்க்யூ. இதை வந்து நம்ம நல்லா சுட சாதம், அப்புறம் தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதாரண சிம்பிள் டிஷ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கோ நல்லா கெட்டிமாக எப்படி இருக்குது பாருங்கோ, கெட்டிமாக ஆகிடுதா. அவ்வளோதான். இதை நம்ம சுட சாதம் போட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு அப்படியே இதை போட்டு சாப்பிட்டோன்னா ஒன்றுமே தொட்டுக்கிறதுக்கு வேண்டாம். வெறுமனே ஒரு
அப்பளாமோ சுட்ட அப்பளாமோ இல்லை இதில் பொரிச்ச அப்பளாமோ ஏதோ ஒன்று தொட்டுக்கிறதுக்கு இருந்ததுன்னா போதும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ஆற்றுல பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்ன கமெண்ட்ஸு அப்படிங்கிறத மறக்காமல் போடுங்க. அப்போ தான் நானும் என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.